தெரியல. படம் மூலம் கார்த்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். இது ரொம்ப சின்ன நாட்டை நாங்கள் பீட்சா தெலுங்கு ப்ரொமோஷன் போகும்போது கார்த்தி சொல்லியிருந்தார். அது இவ்வளோ அழகாக வர்ணிச்சு எதிர்பார்க்கல. அந்த கார்த்தி நிச்சயமாக பாராட்டினா ஒன்று தான். தன்னோட ஒவ்வொரு படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு வேலையை பார்க்குறது. பீட்சாவாக இருக்கட்டும், சிகரெட்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க இறைவியாக இருக்கட்டும், இல்லை அடுத்து இருக்க போகிற படத்தோட லைன் இருக்குது தெரியும். ஸோ வேறு ஜேனல் ட்ரை பண்ணுறாரு. அது முக்கியமாக அவரோட இதையும் உடச்சி வேறு ட்ரை பண்ண நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இறுதி முழுக்க இவ்வளோ சூப்பராக சிறப்பாக வந்துன்னா அது கார்த்தி சுப்பராஜ் அப்படிங்கிற ஒரு ஆள் தாட் பாஸில் உருவான மிக அழகான ஆழமான ஒரு சிந்தனை சிறப்பாக வந்திருக்கு. என்னோடய படத்தில் என்னோடய கேரியரில் இது ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன், மதிக்கிறேன், பெருமைப்படுறேன் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அண்ட் என்னோடய கோஆர்டிஸ்ட் முக்கியமாக சொல்லணும் விஜய் சூர்யா சார் சொல்லணும். இவரை படங்களில் பார்த்து இந்த மனுஷன் என்ன மாதிரியான மனுஷனாக இருப்பான் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ரஃபாக ஒரு இமேஜ் இருந்தது. இந்த மாதிரியான அப்படி இருப்பார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நிச்சயமாக அப்படி எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு வேறு ஒரு மனுஷனாக வந்தார். சாதாரண பழகினாப்புல. ஏன்னா இருக்கிறவங்ககிட்ட வேறு ஆட்டிடியூடு தான் என்னால் ஒரு கோஆர்டிஸ்டோட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தேன். அவர் ரொம்ப சிம்பிளாகவும் சாதாரணமாகவும் ஒரு சீனுக்கு நான் எங்கே 4 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எந்த ஆட்டிடியூடு இல்லாமல் சினிமா புதுசாக வந்த நடிகர் மாதிரி நடந்துக்கிட்டார். அது எங்களுக்கு தெரியாதுன்னு சப்போர்ட் பண்ணிச்சு மனதில். அது அவருடைய பெருந்தன்மை. வேறு நம்ம பாபி அன்கார்னா அவங்களோட ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு எங்கே இருக்க டைமிங் அதெல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஈகோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த படத்தில் அடுத்து நடிச்சிருக்க அஞ்சலி, பூஜா, கமால், அந்த கதாபாத்திரோட சாய்ஸஸ் அவங்க அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அது படத்தில் பார்க்க உங்களுக்கு அழகாக வெளிப்படும். ஸோ அந்த 2 படம் அப்புறம் சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் நான் இன்னும் படத்தை பார்க்கல. டப்பிங் போய் என் போஸ்ட் மட்டும் தான் பார்த்தேன். எனக்கு இந்த ட்ரெயிலர் டீசர் படத்தை பார்க்கணும் ஆர்வத்தை ஏற்படுத்துது. கண்டிப்பாக இந்த படத்தை நான் பார்க்க ஆர்வப்படுறேன். வந்து நிறையா இருக்கும். நன்றி. தேங்க்யூ. இடையில் வந்திருக்கும் கலைஞர்களே, ராதாரவி அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் மீடியா பத்திரிகை எல்லா நண்பர்களே, நான் இந்த படத்தை அலெக்ஷன் ஒருத்தர் நான் இந்த படம் வாங்கியிருக்கேன், ஒரு படம் வாங்கியிருக்கேன், நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த படம்னு தெரியல, முதல் இந்த படம் தெரியல. அப்புறம் தான் இங்கே வந்தோடனே இறைவின்னு போட்டுருந்துச்சு. இறைவன் இரவி எல்லாம் ஒன்று தான். இறைவன் இந்த படம் ஒவ்வொன்று என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டைமில் இறைவியில் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ், இன்ஜினியர்ஸ், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கும் நன்றி, அவங்க சார்பாக உங்களுக்கும் எல்லாம் நல்ல விதமாக ரிசீவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இதோட ஸ்கோரும் முடிஞ்சிருச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சுது. இதில் சென்னை, அப்புறம் சிட்னி, அப்புறம் ஸ்பெயின், அந்த மாதிரி நிறையா ஊரில் நாங்கள் மியூசிஷியன்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் இந்த மூவிக்காக ரொம்ப நாள் கார்த்திக் சுப்ராஜ் நானும் இந்த ஸ்கோர்லேயும் அந்த சவுண்ட் டிசைன் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணோம். விஷ்ணு அண்ட் சங்கர் சவுண்ட் டிசைனர்ஸ் அவங்க பயங்கரமான ஒரு அட்மாஸில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி இங்கே வர முடியல, அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இங்கே மேடையில் வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த மூவி ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மூவி. எனக்கு நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் நான் சொல்லுவேன். இதில் ஒர்க் பண்ணதுக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் டாக்டர் கார்த்தி சுப்ராஜ் சாரோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னுடைய இறைவி படம் ரெடி ஆகிடுச்சு. ஜூன் 3 ரிலீஸ் ஆகுது. இறைவி ஒரு நல்ல என்டர்டெய்னர். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். இந்த படத்தில் பெரிய கிராஃபிக்ஸ் அப்படிலாம் விஷயங்கள்லாம் கிடையாது. ஆனால் நடிச்சிருக்கிற எல்லாத்தையும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஒரு நல்ல ஜெனியூன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு மகேந்திரன் சார் ஒரு படம் எடுத்தால் அப்படி இருக்கும். ஒரு மகேந்திரன் சார் சின்ன வயசில் ஒரு படம் எடுத்தால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கான்டெம்பரரி மகேந்திரன் தான் கார்த்திக் சுப்ராஜ் சார் இந்த படத்தை பண்ணியிருக்கிறார். இந்த வயசுக்கு ஒருத்தர் ஒரு எமோஷ்னல் ட்ராமாவை இந்த அளவுக்கு டீல் பண்ணி பண்ணுறது ரொம்ப பாராட்டத்தகுந்த ஒரு விஷயம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த படத்தை ஆக்டராக கமிட் ஆகும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என்னென்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப ஆம்பிஷனாக இருக்குது, பெரிய ஆம்பிஷனாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல நடிகனாக ப்ரூவ் பண்ணணும், ஒரு நல்ல பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்றது தான். அதுக்கு வந்து நான் வந்து ஆண்டவரை இப்படி சாப்பிட விடலை, இப்படி சாப்பிட என்னன்னா அதுக்கு வந்து நான் ஒரு டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி நானே ஹீரோ ஆகிக்கிட்டு பெரிய ஜேர்னி, ரொம்ப பெயின்ஃபுல்லான ஜேர்னி. அதெல்லாம் கடந்து வந்து பார்த்தா அப்புறம் சரியான படங்கள் எனக்கு நடிக்கிறதுக்கு அமையும். அப்புறம் ஒரு வெளியாளர்கள் என்னை டைரக்ட் பண்ணும்போது நான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் சரியாக பண்ணலையா, ஒரு மேஜிக் நடக்கலை. நான் கார்த்திக் சுப்ராஜோட ஃபஸ்ட்டு பீஸா மூலமாக அதுக்கப்புறம் தான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து சினிமாக்குள்ள வந்தாங்க. அப்புறம் அந்த டிஜிட்டல் மயம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஓப்பனான சோர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் க்ரியேட் பண்ணி விட்டது. அதுக்கு நம்பிக்கையை வந்து விதித்தது வந்து கார்த்திக், நலன், நவீன், அது மாதிரி நிறைய யங் டைரக்டர்ஸ் வந்து என்னென்னா பேரல் சினிமா கமர்ஷியல் சினிமா அப்படின்ற இடத்துல வந்து கமர்ஷியலுக்கும் பேரலுக்கும் நடுவில் ஒரு பாலத்தை வந்து நிச்சயமாக அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் நானும் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜோட 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஜிகர்தண்டாவிலே எனக்கு அதோட அதில் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இறைவி பார்க்குறப்போ வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு ஒர்க்கை வந்து ஒரு அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மற்ற 2 படங்களோட விட இந்த இறைவி படம் நிச்சயமாக வந்து எமோஷ்னலாக அதோட வேல்யூவை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்தோனி தாசன் சூப்பராக இருக்குங்க அவங்க சாங், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக நான் படம் பண்ணுறது, என் படத்தில் எல்லாமே கொஞ்சம் எமோஷ்னல் வேல்யூவோடு தான் இருக்கும். எது பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒன்று வச்சுருப்பேன் நான். அது முழுக்க அந்த படத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பெண்களை மையப்படுத்தி, பெண்களை வந்து பிரதானப்படுத்தி, பெண்களை வந்து உயர்வாக சொல்லியிருக்கிற படங்கள் நிச்சயமாக நம்ம தமிழ் சினிமாவில் அதிகம் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களை வந்து தொடர்ந்து வந்து இங்கே தமிழ் சினிமாவில் வந்து ஒன்று கேலியாகவும் கிண்டலாகவும் இல்லை வந்து அவங்க வந்து ஒரு போகைப் பொருளாகவும் சதைப்பிண்டமாகவே காட்டியிருக்கிற தமிழ் சினிமா நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் சில படங்கள் மட்டும் விதிவிலக்கு. அந்த மாதிரி வந்து இந்த படமும் வந்து பெண்களை வந்து ரொம்ப உயர்வாக சொல்கிற படமாக நிச்சயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வாழ்த்துறேன். மகிழ்ச்சி. இந்த அணி வந்து வெற்றியாடுவேன். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டில் நான் இருக்கின்றது எனக்கு பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சுப்பராஜ் ஃபார் கிவிங் மீ சச் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கண்டிப்பாக இறைவி வந்து என் கரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நிச்சயமாக படம் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் அண்ணன் எஸ்.ஜே. சூர்யா அவர் கூட ஒர்க் பண்ணதும் சரி, விஜய் சேதுபதி ஆகட்டும், அஞ்சலி, கமாலினி முகர்ஜி, கருணா, ராதாரவி சார், ஒரு நல்ல ஒரு ஜேர்னியாக இருந்தது. படம் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் ஐ தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் சிவி சார், அபி, சக்தி சார், இந்த படத்தை வெளியிட்ட கேஆர் ஃபிலிம்ஸ்க்கும் ஏரியா 78 அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்கிறது, இந்த படம் திடீர்னு பேச சொல்கிறாங்க. அது ஜிகர்தண்டா ரிலீஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணோம். அப்போ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக பண்ணலாம், நிறைய இடங்கள் போனால் ஷூட் பண்ணாங்க. இதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்க விஜய் சூர்யா சார் இந்த படத்தில் சமாசமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி விஜய் சேதுபதி அவசியமாக இந்த மியூசிக் படம் அவரும் இந்த படத்துக்கு நல்ல ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்கப்பூர்வமான விமர்சனம் தான் என்னை இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ் டு சிவிகுமார் சார், அபினேஷ், ஸ்டூடியோ கிரீன் சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மூவி. இந்த படத்தை இவ்வளோ பிரம்மாண்டமான ப்ரமோஷன் பண்ணுற கேஆர் ஃபிலிம்ஸ் ஏரியா என்னம்மா நம்பர் சொல்லலாம்? 78. ஓகே தானே, மாற்றி 234 சொல்லிடாதீங்க. ஏரியா 78 உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ரொம்ப நல்ல ரீச் படம். இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜுக்கு ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். ஒண்டர்ஃபுல் மூவி. இந்த படத்தை பார்த்து வெளில வரும்போது எல்லாருமே உங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ், அம்மா இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் திங்க் பண்ணி ரீவிசிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பியூட்டிஃபுல் மூவி, வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். தேங்க்யூ. வணக்கம். எல்லாருமே நிறையா படத்தை பற்றி பேசிட்டோம். மெயின் மேட்ரு என்னென்னா ஜூன் 3 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணும். தேட்டரில் பார்க்கணும்னு கேட்டிருக்கேன். இறைவி அப்படின்ற படம் வந்து சிவிகுமார் சார் பீட்சா முடிஞ்ச உடனே
தேர்ட் ஃபிலிம் பண்ணலாம். ஜிகர்தண்டா தான் அடுத்த பண்ணதாக இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து இல்லை அந்த பட்ஜெட்டில் என்னால் பண்ண முடியாது, தேர்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ தான் வந்து என்ன கதையே தெரியாது, அவர் வந்து தேர்ட் ஃபிலிம் பண்ணலாம்னு சொல்லி இருந்தார். ஸோ ஜிகர்தண்டா படம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்க டைப்பில் அடுத்த அது நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு டிலே அது போயிட்டு இருக்கப்போ வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தான் அடுத்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிப்போம் சொல்கிறப்போ இருந்த ஒரு கதை தான் இறைவி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார் சிவகுமார், அந்த ஸ்கிரிப்டை எடுத்து அதை இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சிவகுமார் சார் வந்து ஞானராஜா சார், அபினேஷ் சார் எல்லாத்துக்குமே நன்றி. நான் அந்த படத்தை பக்காவாக அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே கொடுத்து அதை இப்போ வரைக்கும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தை பெருசாக ரிலீஸ் பண்ணுற கேஆர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஏரியா 78 ரொம்ப எங்கள் படத்தோட ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு வேரியஸ் ஜானர்ஸ் கலந்த ஒரு விஷயம் தான். ஜிகர்தண்டா மாதிரி இதுலேயும் பல ஜானர் கலந்த ஒரு விஷயம். பட் இதில் ஒரு அண்டர்லைன் ஒரு லேயரில் வந்து பெண்களை பற்றியும் நிறைய பேர் கேட்டாங்க, இது ஃபெமினிசம் பேசுகிற படம் அந்த மாதிரிலாம் இருக்குமாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஏதாவது தான் இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும். அதில் அண்டர்லைனில் விமன் மென் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஃப்ரீடமோட பெர்ஸ்பெக்டிவை பற்றி, உமன் ஃப்ரீடம் பற்றின பெர்ஸ்பெக்டிவ் பேசுகிற படமாக இருக்கும். பட் ஆனால் ஓன் அட்வைஸ் வந்து பயங்கரமாக மெசேஜ் சொல்லியோ இல்லை இப்படி தான் இருக்கணும் அட்வைஸ் பண்ணுற படமாலாம் இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு நம்ம லைஃப்பில் நார்மலாக பார்க்குற ஒரு லைஃபோட ஒரு பதிவாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெண்களோட சம்மந்தப்பட்ட பெண்கள்லாம் அம்மாலேருந்து தங்கச்சி ஃப்ரெண்டு எல்லோரும் ஏதோ ஒரு பெண்ணோட சம்மந்தப்பட்டிருக்கும். அப்படி இருக்க எல்லாருமே இந்த படம் கொஞ்சம் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிலேட் ஆனால் தான் அந்த படத்தோட சக்ஸஸ். இது வரைக்கும் படம் பார்த்த எல்லாருமே ரிலேட் ஆகிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ஆக்டர்ஸ். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் சார், இந்த ஸ்கிரிப்டோட மெயின் இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து பாலச்சந்தர் சார், பாலுமேந்திரா சார், மகேந்திரன் சார், அவங்களோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த படமே. அந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியாது நம்மளால், என்னால். அட்லீஸ்ட் அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வந்து ஒரு நார்மல் ஒரு ஹியூமன் இமோஷன்ஸை வச்சு, ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை வச்சு அவங்க வந்து பயங்கரமான மாஸ்டர் பீஸ்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ட்ரை தான் இந்த இறைவி. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு 6 கேரக்டருக்குள்ளே நடக்கிற விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆக்டர்ஸ். ஏன்னா அவங்க தான் இந்த படம் வந்ததுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸஸ்க்காக தான் பெருசாக பேசப்படும். அதில் ஃபஸ்ட்டு எஸ்.ஜே. சூர்யா சார், அவர் வந்து ரொம்ப டைரக்டராக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆக்டராக அவர் நடித்த படங்களில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். இதில் சகோதர சகோதரிகளுக்கும் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய திரைப்பட ரசிகர்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் நடிகவேல் அண்ணன் ரவி, எல்லோருக்கும் நல்லவர் அண்ணன் செந்தில், ஏனைய கபாலிப்படை இயக்குனர் தம்பி நலன் குமாரசாமி, என் அன்பு தம்பி நட்டி, இன்னும் ஏனைய அத்தனை பேருக்கும் வணக்கம். இறைவி 3 எழுத்து, கார்த்திக் சுப்ராஜின் 3வது படம். கார்த்திக் வெற்றிக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு படம். எஸ்.ஏ. சூர்யா ஒரு நடிப்பு ஊற்று. அவர் நடிப்பு சொல்லி கொடுத்தா அந்த நடிப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவரே நடித்தார் அப்படி இருக்கும். ஸோ எஸ்.ஏ. சூர்யா எல்லோரோடும் இன்றைக்கு எதிர்பார்க்கப்பட்டு இரவு பகல் பாராது மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா தளங்களையும் பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி விஜய் சேதுபதி ஒரு மலை உச்சியிலிருந்து மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக கொடைக்கானல் பிரதேசத்தில் பிறந்து ஒரு மனிதனாக போராடி இன்றைய தினம் ஒரு எல்லோருக்கும் பிடித்த நடிப்பு சிங்கமாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி பாபி சிங்கா, 3 முத்தான நடிகர்கள் வளர்ந்து வரக்கூடிய என் அன்பு தம்பி காளி வெங்கட், இவர்கள் எல்லாம் உள்ளடக்கிய நிச்சயமாக இன்றைக்கி கபாலி ஒரு சைடு ஓடிட்டுருக்கு. இந்த சந்தோஷ நாராயணன் அத்தனை பேரையும் பல கோடி மக்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு அற்புதமான இளமை பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான டீம். நிச்சயமாக அவுட்புட் சூப்பராக தான் இருந்திருக்கும். ஊரறிந்த பார்ப்பனருக்கு பூணில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி சந்தேகமே கிடையாது. இதை தயாரித்த கேஆர் பிலிம்ஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க இதை வெளியிடுவதற்கு உரிமை பெற்றிருக்கக்கூடிய ஏரியா 78 அத்தனை பேருக்கும், இன்னும் மேடையில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் விட்டுட்ட தம்பி திருக்குமரன் வணக்கம். ஆமாம் தம்பி ஞான அண்ணன் நல்லா இருக்காரா?
அத்தனை பேருக்கும் இந்த படம் உழைத்தவர்களுக்கு இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை இதயங்களையும் சந்தோஷப்படுத்துவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்து அமர்கிறேன். நன்றி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் எல்லாருக்கும் பசிக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக தான் பேச போகிறேன். இறைவி மீனிங் காடஸ். இறைவி வார்த்தையை கேட்கும்போது எனக்கு அம்மா தான் ஞாபகம் வந்து மை மதர் இஸ் கிவிங் மீ ஆல் தி ஸ்ட்ரெங்த் தட் ஐ ஹேவ் அண்ட் தட் ஐ நீட். ஒரு பெண் வந்து இந்த உலகத்தில் வரும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வருவாங்க. ஷீ இஸ் born as a multitasker. She is born knowing how to take care of herself and take care of her loved one. I am proud to be a woman and I am very proud to be a part of the movie Irevi. A big thank you to the director, the producer, the entire cast and the extremely talented